பெரிய வந்து அடித்து தூக்கலாம் அப்படின்னு நினச்ச பசுபதிக்கு வந்து விஜய் வந்து சரியான பதிலடி கொடுக்குறாரு. கரெக்டாக வந்து காவேரியை வந்து இழுத்துடுறாரு. அதனால் பசுபதி வந்து இடிக்காமல் போயிடுது. தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறார் பசுபதி. இங்கே வந்து விஜய் வந்து வண்டியை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. காவேரி சமாதானப்படுத்துகிறார் விஜய். ஒன்றும் இல்லை காவேரி, பயப்படுறாத, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க. அடுத்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஓரமாக தான் நின்றுந்தது, வண்டி தான் வேணும்னு வந்து இடித்த மாதிரி இடிச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிக்கிறாரு. ஆமாம், அந்த பசுபதியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு விஜய். இங்கே வந்து காவேரி வந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. காவேரி பதட்டமாக இருக்கிறத சாரதா பார்த்துட்டு என்னாச்சு தம்பி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அவள் கொஞ்சம் பயந்துட்டுருக்கா, அவளை போய் இப்போ வந்து படுக்க வைங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னாச்சு தம்பி நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்றாங்க. காவேரி வந்து நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு ஏன்டி இந்த டைம்லலாம் போகிற, வயிற்றில் குழந்தைய வச்சுக்கின்னு இந்த டைம் நைட்லலாம் சுற்றலாமா காவேரி அப்படின்றாங்க. சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏன் காவேரி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி தண்ணி குடி அப்படின்னு, போதுமா தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. சரிடி நீ படு, கொஞ்சம் நேரம் பால் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன தம்பி என்ன ஆச்சு, ஏன் காவேரி இப்படி பயந்த மாதிரி இருக்கா அப்படின்னோடனே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறார் விஜய். சொல்லுங்கள் தம்பி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே காவேரி ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு, அதான் காவேரி ரொம்ப பயந்து போயிட்டா அப்படின்னோடனே ஐயோ அப்புறம் நான் பிடிச்சி கையை இழுத்துட்டேன், இந்த காவேரி என்ன தான் பண்ணுறது, எப்படி ரோட்டில் நின்றுட்டுருக்கா, ஓரம் அடிக்கலாம்ல, இல்லை காவேரி ஓரம் மாதிரி நின்னா அப்புறம் எப்படி தம்பி வண்டி வந்து இடிக்கும் அப்படின்னோடனே அதுதான் எங்களுக்கும் தெரியல, நல்ல காலம் காவேரிக்கு ஒன்றும் ஆகல அத்தை அப்படின்னோடனே பயந்து போயிடுறாங்க. தம்பி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி, நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன், அந்த வேண்டுதல் செய்யாதால் தான் காவேரிக்கு இப்படி ஆகுதான்னு எனக்கு பயமாக இருக்குது, நல்லபடி வந்து அவளுக்கு விசேஷமும் வந்து பண்ணணும்னு நினச்சிருக்கேன், குழந்தையும் நல்லபடி இருக்குது, இந்த டைமில் அந்த வேண்டுதல் பண்ணுறது தான் நல்லது, காவேரிக்கு இந்த மாதிரி ஆனதெல்லாம் எனக்கு மனசே சரியில்லை தம்பி, நாளைக்கு போய் அந்த வேண்டுதலை பண்ணிடணும் தம்பின்னொன்னே சரிங்க அத்தை பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் காவேரியை பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. எல்லாம் அந்த பசுபதி தானே, பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன காவேரி இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பரவாயில்லைங்க நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்றாங்க. ரொம்ப பயந்துட்டேடி அப்படின்னோடனே நான் ரொம்ப பயந்துட்டேங்க, பாப்பாவுக்கு எது ஆகிட போதுன்னு ரொம்ப பயந்துட்டேங்க அப்படின்றாங்க. சரி காவேரி ஒன்றும் ஆகாது காவேரி, நீ கவலைப்படாத, நான் அதான் இருக்கேன்ல, உனக்கு ஏதாவது ஆக விட்டுவேனா அப்படின்றாங்க. சரி காவேரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என்னங்க அப்படின்னோடனே கொஞ்ச நாள் நீ வீட்டை விட்டு வெளியே வர வேணாம், நீ வீட்டிலே இரு, வெளியெல்லாம் எங்கேயும் வராத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. என்னங்க எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே நான் வந்து நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி, என்னங்க நீங்கள் ஏதோ தெரியாமல் நடந்து போனது, இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் கேட்பியே கேட்க மாட்டியா, கேட்பேன், அப்போனா கொஞ்சம் நாளைக்கு நீ வெளியே வரக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும், நான் தான் வாங்கிட்டு வருவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நீ வெளியே போகிறதா இருந்தாலும் வீட்டில் யார் கூடாது போ, அப்படி இல்லைன்னா ஏன் கூட வா, மற்றபடி தனியாலாம் நீ வெளியே போகக்கூடாது, நான் சொல்கிறது புரியுதா புரியல உனக்கு அப்படின்னோடனே இப்போ என்ன நான் தனியாக போகக்கூடாது அவ்வளோதானே, ஆமாம் தனியாக போகக்கூடாது, சரிங்க நான் தனியாக போகல, இங்கே பார் காவேரி நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன், நீ எக்காரண கொண்டும் தனியாக போகக்கூடாது, எங்கே போகிறதா இருந்தாலும் ஏன் கூடவும் வீட்டில் யார் கூட தான் நீ போகணும், எதுக்காக அப்படிலாம் நீங்கள் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே எல்லாம் காரணமாக தான் சொல்கிறேன் காவேரி, இன்றைக்கி நடந்த வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிடா அதுக்காக இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னோடனே அதுவும் ஒரு காரணம் தான், இங்கே பார் நான் சொல்கிறத கேளு, சரி நீ ஏதோ இருக்குது என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க விஜய், நீங்கள் சொல்லுங்கள் எதனால் அப்படி திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க அப்படின்னோடனே இங்கே பார் காவேரி வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, நம்ம ஜாக்கிரதை இருக்க நம்ம வேலை தானே, இன்றைக்கி நான் இருந்தேன் உன்னை காப்பாற்றிட்டேன், இப்போ நான் இல்லை உன் கூட, நீ தனியாக நின்றனா யார் உன்னை காப்பாற்றிருப்பா சொல்லு காவேரி அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. தெரியுது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போவுமே சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ, அதே மாதிரி யார் என்ன கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்ட காவேரி யோசிக்கிறாங்க, ஏன் விஜய் இப்படி பயப்படுறாரு, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. யோசனை பண்ணிகிட்டே விஜய்